நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட வக்கர காலம் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காலகட்டம். அப்படிங்கிறதால இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் சனி பகவான்னாலே பயப்படுவாங்க. சனி பகவானோட வக்கர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்ட நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த சனி பகவானோட வக்கரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களோட நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் தன்னோட பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சிக ராசியில் பதிகிறார். அதாவது செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்க 2 ராசியை பார்க்குறாரு. மேசம் விருச்சிகம் ரெண்டையும் பார்க்குறாரு. சூரிய பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிற சிம்ம ராசியவும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேசம், சிம்மம், விருச்சிகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போ இந்த வக்கர காலத்தில் அவரோட பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்க போகுது? மேசராசி அப்படின்னு சொன்னாலே கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் தான் இருக்குது. ஆனால் நல்லது எதுவுமே நடக்கலையே. எந்த ஜோசியரை போய் பார்த்தாலும் சனி லாபத்தில் இருக்குது, குரு 2வது வீட்டில் இருக்கார். அதாவது காசு கொடுக்கக்கூடிய லாபத்துலேயும் சரி, பணம் வரக்கூடிய தனத்துலேயும் சரி. சனியும் குருவும் சேர்ந்து ராஜகிரகங்கள் அற்புதமான இடத்துல உட்காந்துருக்காங்களே, நல்லா இருக்குமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானும் ஜோசியம் பார்க்குற இடத்துலையும் அதான் சொல்கிறாங்க. ஒரு யூடியூப்பில் போய் ஒரு ஜோசிய சேனலில் பார்த்தாலும் அதான் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் காசு பணம் வர மாதிரி தெரியலையே. முன்னாடியாவது கொஞ்சம் நல்லா இருந்தேன், இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரொம்ப பாடாப்படுத்துதே ஜோசியரை அப்படிங்கிற நிலமையில் மேசராசிக்காரங்க இருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜகிரகங்கள் 2 சேர்ந்து ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அமரும்போது அதே நேரத்தில் விஷப்பாம்பு சர்ப்ப கிரகமான ராகு 12ஆம் இடத்துல இருக்குது. அதே மாதிரி கேது 6வது வீட்டில் இருக்கார். கடன், நோய், பகையை குறிக்கக்கூடிய இடத்துல ஒரு விஷமற்ற பாம்பு கேது போய் உட்காந்துருக்கு. செலவு கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு உட்காந்துருக்கு. அதாவது கேது 6ல் இருக்கும்போது கடன் இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். ஆனால் அதை நம்மளால் அடைக்கவே முடியாது. ஏதோ அன்னாடம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கே ஒழிய 10 ரூபா கடனை அடைக்கவே முடியலையே, வெட்டி செலவு ஆகுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ராகு கேதுக்கள் அப்படி எதிர்மறையான இடத்துல உட்காந்துருக்கிறதால. சரி, இப்போ இந்த சனி பகவானோட வக்கர காலம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இந்த ராகு கேதுக்கு எதுவும் பரிகாரம் கிடையாதா ஜோசியரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். செய்யணும். ஏன்னா நீங்கள் இப்போ மோசமான ஒரு இடத்துல சர்ப்ப கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதால ஒரு யோக பலம் பெற்ற நன்னாளில் ஒரு சர்ப்ப சாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிங்க. இந்த சனியாலையும் குருவாலையும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன பண்ணலாம் ஜோசியரே அப்படிங்கலாம். ஒரு திருநாகேஸ்வரம் போகலாம், கீழே பெரும்பள்ளம் போகலாம், இல்லைன்னா காளகஸ்தி போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு போய் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் பண்ணிங்க. குலதெய்வ ஆலயத்தில் நாக சிலைகள் இருந்ததுன்னா அதுக்கு பாலபிஷேகம் பண்ணி வணங்குங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதோட தாக்கம் அப்படிங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட இந்த சனி பகவானோட வக்கர காலம் 4.5 மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ சனி பகவான் உங்களோட ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதி. அதாவது தொழிலுக்கும் அவர் தான் அதிபதி, லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி. இப்போ அவர் லாபஸ்தானத்தில், அதாவது ஆதாயம், உயர்வு, லாபம், காசு பணம் வரக்கூடிய அமைப்பு, இதை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற சனி வக்கரமுடைகிறார். அப்போ லாபம் வராதா ஜோசியரை? சனி தான் பலம் இழந்து போயிட்டாரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. உங்களோட கடந்த கால முயற்சிக்கு அப்படியே அற்புதமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, சனி பகவானுக்கோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலே உழுவுது. அதோட ராசிக்கு 5லேயும் உழுவுது, ராசிக்கு 8லேயும் உழுவுது. இந்த சனி பகவானோட வக்கர காலத்தில் அவரோட பார்வைக்கு உண்டான பவரை கொஞ்சம் குறைப்பார். ஏன்னா சனி பகவான் ஒரு இடத்த பார்த்தாலே அந்த வஜ்ர பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வஜ்ர பார்வை என்ன செய்யும் அப்படின்னா, நாம் கொஞ்சம் தர்ம வழியை தவறி வேசாக ஒரு காலம் அந்தாண்ட எடுத்து வச்சோம்னாலே நமக்கு அடி வலுவாக விழுவோம். ஒரு குறுக்கு வழியில் முன்னுக்கு போயிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு கால் எடுத்து உயரத்தில் வச்சோம்னா 4 அடி பின்னாடி ஓடி போய் விழுந்து போடுவோம். அந்தளவுக்கு சனி பகவான் அவரோட பார்வையால் உங்களை பட்டை தீட்டிக்கிட்டே இருப்பார். என்ன கஷ்டம் வந்தாலும் நீதி நெறி தவறாத பிற உயிர்களுக்கு நாம்
எந்த விதமான தீங்கும் செய்யாமல் கர்ம வினைகளின்படி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா இந்த சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வாரி கொடுத்துருவார். அதனால தான் சனி பகவானை வந்து நீதிகாரகன் அப்படின்னு சொல்கிறது, சாதாரணமாக சொல்லிடுறதில்ல. நவகிரகங்களில் 9 கிரகங்களில் சனி பகவானுக்கு மட்டும்தான் நீதிமான் அப்படிங்கிற பேர் இருக்குது. ஈஸ்வர பட்டம் பெற்றவர். ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான், அதை மறந்துடக்கூடாது நாம். அப்போ எந்த ஒரு காரியத்துலேயுமே கொஞ்சம் நேர்மை அப்படிங்கிறது இருக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களாலாம் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் இந்த லஞ்சம் கிஞ்சலாம் வாங்கி சிக்கிக்கிற வேலை அப்படிங்கிறது நடக்கும். சரி, அதை தள்ளுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது? அதாவது கடந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ தொழில் ரொம்ப மந்தமாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். நீங்களே நினச்சிருக்கலாம் குரு பயிற்சிக்கு பிறகு தான் சுத்தமாக மந்தமாக பிடிச்சி, அதுக்கு முன்னாடியே 10 ரூபா வந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சனி பகவானோட பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார் இந்த வக்கர காலகட்டத்தில். அப்போ கடந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சி, என்றைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டுருந்துருப்பீங்க, அது இன்றைக்கி பல மடங்கு விலை உயர்ந்து விற்பனையாகி 10 ரூபா காசு பணம் கிடைக்கும். அதுமாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பார். ஒரு தொழில் ஒன்று தொடங்கினேன், நட்டமாக போச்சு, ஏதாவது வேலைக்காக போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கிறவங்க ஒரு பகுதி நேரமாக வேலை பார்த்துக்கிட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுப்பார். அதை பற்றி நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி ஒரு லோன் வாங்கிவிட்டேன், ஒரு குழுவில் லோன் கட்டிவிட்டேன், வாரம் டியூ கட்டுறதுக்கு என்னால் முடியல, ஒரு ஜாமான் ஒன்று டியூவில் வாங்கிட்டேன், ஃபோன் மேலே ஃபோன் வருது, இந்த மாதிரி கடை சுற்றி சூழ்ந்து கிடக்கும் மேசராசிக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு, ஆனால் என் பொழப்பு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும். இந்த 4.5 மாதத்துக்குள்ளேயே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத மேசராசிக்காரர்கள் அனுபவிச்சிடலாம். எல்லா கடனையும் அடைச்சி முடிச்சிருவீங்க. ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சா அவனுக்கு 10 ரூபா கொடுக்கணும், இவனுக்கு 5 ரூபா கொடுக்கணும், இவன் ஃபோன் பண்ணுவான், அவன் ஃபோன் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த நிலைமை அப்படிங்கிறது இதுக்கு மேலே மாறிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட பூமிக்காரகனான செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு நிலப்பலம் வாங்கி போடக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. கேட்குறதுக்கு வேணால் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அடையான் ஜோசியரை, நானே 10 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்கேன், நான் எங்கே போய் நிலம் வாங்குறது இடம் வாங்குறதுன்னு. ஆனால் நேரம் நல்லா இருந்ததுன்னா கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சனி பகவான் இப்போ உங்களை ஒரு இடம் வாங்க வச்சுருவார். அந்தளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 8லேயும் உழுவுது, 10லேயும் உழுவுது. சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5லேயும் விழுவுது, 8லேயும் விழுவுது. இப்போ 8 அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானம். அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னா கஷ்டங்களை எல்லாத்தையும் மறைய வச்சுருவார். அப்படிங்கிறதுல நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் அது தானாகவே மறைஞ்சு போயிடும். 5ஆம் இடத்த சனி பார்க்குறாரு அப்படிங்கும்போது பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். பிள்ளைகள் தேவையில்லாத பிரச்சனையை கொண்டாடுவாங்க, அது வேணும் இது வேணும்பாங்க, இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். அப்படிங்கிறதால பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்குங்க. இதே காலகட்டத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 6, 8, 10 இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். அதாவது வெச்சிகத்தில் குரு பார்வையும் இருக்குது, சனி பார்வையும் இருக்குது, அஷ்டமத்தில் 2 ராஜகிரகங்களோட பார்வையும் இருக்குங்கிறதால உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுமாதிரி தொழில்ஸ்தானத்துலேயும் குரு பகவானோட பார்வை இருக்குங்கிறதால தொழிலையும் கொடி கட்டி பறக்கலாம். கடந்த கால கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறைச்சி கடன்லாம் அடைச்சி கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த 4.5 மாத கால சனி வக்கர காலங்கிறது. இப்போ ராகு 12ல் இருந்துட்டு கொஞ்சம் செலவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். 10 ரூபா வந்தால் கூட 10 ரூபா செலவாயிடும் அப்படிங்கிற மாதிரி. கேது 6ல் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நோய் நொடி தோல் தொடர்பான பிரச்சனையெல்லாம் கொடுப்பாரு. இப்போ அதுக்கெல்லாம் நாம் கொஞ்சம் லேசாக பரிகாரம் பண்ணிக்கணும். செவ்வாய்க்கிழமையில் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுறது, அரளிப்பூ மாலை சாத்தி வணங்குறது. கேதுவுக்கு பரிகாரமாக பார்த்திங்கன்னா யமகண்ட நேரத்தில் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இது ரொம்ப வித்தியாசமாக தெரியும், அது என்னங்க யமகண்ட நேரத்தில் அப்படின்னு. ராகுவுக்கு ராகு காலம், கேதுவுக்கு யமகண்டம். சனிவோட புத்திரன் மந்தனுக்கு குளிகை, இதுதான் இந்த நேரம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கேதுவுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதால யமகண்ட நேரத்தில் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு போர்வையை தானமாக கொடுங்க. காலணி செருப்பு ஏதாவது இருந்தால் வாங்கி கொடுங்க. இதை செஞ்சாலே இந்த சனி வக்கர காலத்தில் ரொம்ப நல்ல நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.